ஹலோ, ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம்னா, இளைய தளபதி நடிகர் விஜய் சாரி தளபதி விஜய் அண்ணன பத்தி தான் நம்ம பேச போறோம். அவர பத்தி மட்டும் இல்ல, அவர் நடிச்ச படத்த பத்தி பேச போறோம். முக்கியமா எல்லாருக்கும் தெரியும். 2005ல வெளியான சச்சின் என்கிற படத்த பத்தி தான். அன்னைக்கு எப்படி வெளியாகி ரொம்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்களோ, அதே அளவுக்கு இன்னைக்கும் ஒரு துளி கூட குறையாம, அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த படத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஆ முக்கியமா சொல்லணும்னா, இந்த விஜய் அண்ணனுடைய கியூட்னஸ் அன்னைக்கு 2005ல எப்படி இருந்தாரோ, அதே அளவுக்கு இன்னைக்கும் இருக்காருன்னா, அவரால மட்டும் தாங்க முடியுது. முக்கியமா அவர் படத்த பத்தி சொல்லவே வேணும். இன்னைக்கும் ஒரு படம் பழைய படம் வெளியாகி இன்னைக்கு இந்த மாசா கொண்டாடப்படுதுன்னா, விஜய் அண்ணால மட்டும் தான் முடியுது. விஜய் அண்ணன் இன்னைக்கும் ஒரு மேஜிக் தான். முக்கியமா நேத்து அந்த படத்த போய் பார்த்தேன். நான் வந்து எப்படி சின்ன 2005ல போய் பார்த்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ, அதே அளவுக்கு தான் இப்பவும் அதே மாரி தான் கொண்டாடுறாங்க. அது என்னன்னே தெரியல. அது விஜய் அண்ணால மட்டும் தான் அந்த மாரிலாம் முடியுது. முக்கியமா அந்த படத்த பத்தி சொல்லணும்னா, நம்ம டைரக்டர் ஜான் மகேந்திரன் அவர்கள் இயக்கியிருக்காரு. நடிகர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. முக்கியமா இந்த படத்தோடைய கதை சொல்ல போனோம்னா, ஒண்ணுங்க ரொம்ப சிம்பிளான கதை தான். ஒரு 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அந்த கதை அந்த லவ்வ சொல்றதுக்கு ஒரு ஈகோ தடுக்கும். கடைசியில விஜய் அண்ணன் அந்த லவ்வ சொன்னாரா? இல்லையாங்கிறது தான் இந்த கதை போய்க்கிருக்கும். அது வந்து காதல் கதை மட்டும் கிடையாது. இடையில காமெடியும் நல்லா விஜய் அண்ணன் சூப்பரா பண்ணியிருப்பாப்புல. நம்ம விஜய் அண்ணன் வடிவேலுடைய காமெடிலாம் சொல்லவே வேணாம். செம்ம ஃபன்னியா சிரிச்சு வயிறு வலிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் காமெடி எல்லாம். முக்கியமா எப்படி பழைய படத்த எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ, அதே அளவுக்கு இன்னைக்கும் ஃபேன்ஸ் எடுத்து பார்க்குறேன் தியேட்டர்ல ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. முக்கியமா அதுல பாட்டு வரும். "வாடி வாடி வாடி கைப்படாத சீர்" அந்த பாட்டுலாம் நேத்தெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மாஸா இருக்கு. முக்கியமா இந்த படத்த சொல்லப்போனா, அதோடைய லொகேஷன், அதோடைய மிஸ்ட், அதோடைய அந்த லவ்வ தெரியப்படுத்துற விதம் ஒவ்வொன்னும் அவ்ளோ பிரேமம் அவ்ளோ அழகா இருக்கும். அ அ எ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்ததுன்னு சொன்னா யாருமே கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. விஜய் அண்ணனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்த நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. சூப்பரா இருக்கு இந்த படம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.